வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா என் லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம். தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90ஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னமும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம்லாம் கவலைப்பட வேண்டாம். டும் டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? காதலோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்கள் சொன்னாலே அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அறிவாவும் இருப்பாங்க. யார பார்த்தாலும் கவருவாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு வீட்ல கடகராசிக்காரர் இருந்தா போதும்பா. வீடே பொழச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் லவ் பண்ணாங்கன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனையில போய் தான் அந்த காதல் கைகூடும் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கடகராசிக்காரருக்கு இந்த வருஷம் காதல் கைகூடுமா? கைகூடாதா? நிச்சயமா. அதாவது பொதுவாவே வந்து கடகம் எடுத்துட்டோம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். 4ஆம் இடம்னாலே வந்து சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய மனோகாரகன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, குருன்ற கிரகம் உச்சமடையுது, செவ்வாய் நீச்சமடையுது. அதாவது எப்பவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அம்மானா, அம்மா தான். அத தாண்டி வர்றது கிடையாதுல்ல. அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ இவங்களுடைய எப்பயுமே வந்து அப்படியே இரக்க குணம்ன்ற ஒரு விஷயம் உங்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப இரக்க குணமான ஆட்கள். பாவம்ல அப்படின்ற மாதிரியான ஆட்கள். இதெல்லாம் வந்து நம்ம கடகத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. பொதுவாவே முதல்ல வந்து இவங்களுடைய கேரக்டர் பிளஸ் வந்து அவங்களுடைய காதல் வாழ்க்கைய காதல் எப்படி எடுத்துட்டு, இருக்கும்? அதுக்கப்புறமா நம்ம 2026 பலன் போயிடலாம். பொதுவாவே வந்து இவங்களுடைய மனச பொறுத்தவரைக்கும் வெளுத்த பாலுன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவாங்க. நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஆட்களும் இவங்க தான். அதாவது எப்பவுமே வந்து நம்பிட்டேன், அதுக்காக பட்டு திருந்துறேன்ற ஆட்களும் இவங்க தான். ஓ! அப்ப வந்து அதிகமா காதல்ல தோல்வி படுறது கடகராசி தானா? தோல்வியுறவங்களும் இவங்க தான். ஆ. நெறைய நாள் கல்யாணம் ஆகாம தவிக்கிறவங்களும் இவங்க தான். அது வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல வந்து தட்டி போயிட்டே இருக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே பொண்ண செலக்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிருவாங்க. செட்டில் ஆகக்கூடிய ஆட்கள். அதாவது நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து, "அம்மா ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டேன். ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வீட்ல அப்பாட்ட பேசிக்கோன்ற" அளவுக்கு கரெக்ட் பண்ண ஆட்களும் இவங்க தான். ஸோ பொதுவாவே வந்து என்னன்னா, இவங்களுடைய அன்பு அப்படிங்கிறது, தாய் அன்பு அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அந்த பையன் அப்படியே என் அம்மா கூட எனக்கு இப்படி பார்த்துக்குவான். அவன் எனக்கு ஊட்டி விட்டான். என்ன வந்து அவ்வளோ அழகா கேர் பண்ணிட்டான். எனக்கு உடம்பு சரியில்ல. உடனே போயிட்டு எனக்கு மெடிக்கல்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவ்வளோ கேரிங்கா பார்த்துட்டான். இப்பயே இப்படி பார்த்துக்கிறானே, அவன கல்யாணம் பண்ணிட்டா என்ன எப்படி பார்த்துக்க மாட்டான்? அப்படின்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல. கடகத்துல பிறந்த ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா, என்னோட அம்மா எப்படி என்ன பேம்பரிங்கா, கேரிங்கா பார்த்துப்பாளோ, அது மாரி எனக்கு உடம்பு சரியில்ல உடனே வந்துட்டு அழகா எனக்கு சுடு தண்ணி வச்சு குடுத்து, என்ன ஒவ்வொன்னும் அப்படி பார்த்தேன்டா. எனக்கு அதனால அவள ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மாவுடைய அன்பு அப்படியே எனக்கு அவள்ட்ட கிடைக்கிறது. ஸோ இந்த தாய் பாசம்ன்ற ஒரு உணர்வுல வந்து பரிமாறிக்கக்கூடிய ஒரு ஆட்கள், அதுல வந்து காதலிக்கிறது. ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய அன்பு எப்படி இருக்கும்னா, ஒரு லவ் ஸ்டோரியே சொல்லுவாங்க. சரி. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம வாலி படம் மாரி. அப்படி ஒரு பொண்ணு இருந்தா. தெய்வத மாரி இருந்தா. வந்தா அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல கழட்டிட்டு போயிட்டா அப்படின்னு. உடனே சிம்பிள் மேம் மாரி ஒரு பொண்ணு வந்துட்டு, "ஏய் அவதான் உனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க குடுத்து வைக்காத பொண்ணு. நான் நான் இருக்கேன்" அப்படின்ற மாரி அந்த மாரி ஒரு காதல் கைக்கூட ஒரு அமைப்பு அப்படின்றதுலாம் பொய் சொல்லினாலும் காதலிக்க தெரியணும்ல. அதாவது காதல் கல்யாணம் அப்படின்னாலே 1000 பொய் சொல்லுவாங்கன்ற மாரி, இவங்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து சகஜமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த மாரி நிலைகள்லயும் இருக்கு. நெறைய பேர் வந்து இந்த இரக்க குணத்தினால போய் காதலிக்கிறது. அதாவது இவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும். அப்படி இல்லன்னா நெறைய பிரச்சனை. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு உண்டு. சில பேருக்கு நாள்பட்ட திருமணம் நடக்கவே நடக்காம அமைப்புல இருக்கவங்களும் இருக்காங்க. தேவையில்லாத இல்லீகல் அஃபைர் பஞ்சாயத்துலலாம் பார்க்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுல 4 விதமான ஆட்களாவும் நம்ம கடகத்துல இருப்பாங்க. ரொம்ப இரக்க குணத்தினால திருமணமானவங்க கூட பரவால்ல. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு வாழ்க்கை சரியில்ல. பரவால்ல நான் வாழ்க்கை குடுப்பேன். ஓ! அந்த மாரி. அந்த மாரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல 2026ல வந்து ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கு. இவங்க தலைமையில குரு இருக்காரு. எப்பவுமே ஜென்ம குரு வரும்போது 12ஆம் இடத்துல குரு இருந்து ஒரு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இங்க வரும்போது, நெறைய பேருக்கு ஒரு நல்ல திருமணங்கள் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால, அதாவது நான் காதலிச்ச பொண்ணு தான். பட் ஜாதி மாறிய திருமணம் இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமான்னு தெரியல. இந்த டைம் நான் போய் சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா,
கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பஞ்சாயத்தை சந்திச்சு தான் திருமணம் நடக்கும். அப்புறம் ஏன்டா பண்ணுன்ற அளவுக்கு யோசனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப பார்த்து 1க்கு 4 தடவ யோசிச்சு முடிவு எடுத்துட்டாங்க இல்ல நான் அதுவும் அப்படின்னா கேட்கதான் பிரச்சனை இல்ல. வந்தேன். சோ ஒரு காதல் திருமணம் பண்ணிடுறாங்க. அப்ப எதுக்குடா நம்ம பண்ணணும்? என்னடா இந்த தப்ப பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இவங்களா தான் கண்டிப்பா, இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா? குடும்பஸ்தானத்துல கேது இருக்கும்போது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய நிலைலாம் வரும். வீட்லயே ஒரு ஆள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு அஃபையர் அப்படிங்கிற மாரி பஞ்சாயத்தெல்லாம் இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து நம்ம பொதுவான கருத்தா சொல்றோம். அவங்களோட சுய ஜாதகத்த பொறுத்தும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள பொறுத்தும் சில விஷயங்கள் மாறுபடும். பொதுவாவே வந்து அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, குடும்பத்துல வந்து தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வரும். ஏன்னா சனியினுடைய பார்வை வருதுல்ல. பழைய காதல்லாம் திரும்ப எட்டி பார்த்துச்சுன்னா, வீட்ல ஆள் இருக்கும்போது பிரச்சனை ஆயிடாது? வருவாங்களா? வரதுக்கு இவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் கவனமா இருக்கு. இருக்கணும். கடகராசிக்காரர்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது காதல், லவ் யார் அதிகமா லவ் குடுப்பா? ஆண்களா? பெண்களா? சரி நீங்க ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் சொல்றீங்க. சில பேர் பார்த்தா முரட்டுத்தனமா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. சில பேர் சொல்றதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, கடக ராசிக்காரர்கள்ல யார் வந்து அன்ப அள்ளி அள்ளி குடுப்பா? அதாவது இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ரொம்ப அன்பானவங்க. அன்புன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் அம்மாவினுடைய தாய் அன்பு, கருணை, இரக்கம், பாசம். அம்மாக்கு எத்தன வாழ வேணாலும் போட்டு அத ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அந்த நான் இல்லாட்டி கூட பரவாயில்ல, என் குழந்தை சாப்பிட்டா போதுன்ற மாரி ஒரு இரக்க சிந்தனை வாய்ந்தவங்க தான் நம்மளோட தாய் ஸ்தானம். அந்த மாரி தாய் உள்ளம் கொண்டவங்களா தான் இந்த கடகத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வெளியில போகும்போது ரொம்ப நெறைய பேருடைய பழக்கவழக்கங்கள் வரும். வெ வெளிநாடு, வெளியூர்கள்லாம் போறாங்கன்னா, அசால்ட்டா வந்து இப்ப நெறைய பார்க்குறோம். ஜெர்மன் பொண்ணு வந்து இந்தியன் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அடடா! அப்படிலாம். ஆ அந்த மாரியான ஒரு அமைப்புகள்லாம் நெறைய அமையக்கூடிய பாக்கியம் வந்து கடக கடகராசிக்கு ராசிக்காரருக்கு உண்டு. இருக்கு. அதுவும் பல நாள் நம்ம 80ஸ் கிட்ஸ்லாம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்த்து மட்டும் முடிவு பண்ணணும். இவங்களுடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட்ன்றது மாரி அது எப்படி சொல்றதுன்னா, பார்த்தோனே ஈர்க்கப்பட்டன்ற மாரி நம்ம இப்பதானே டிராவல் பண்ணோம். இந்த பஸ்லயே காதல்லாம் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஜெய்பிரகாஷ் சார் படத்துல நம்ம பார்த்திருப்போம். அதுல ஒரு பொண்ணும் பையனும் திடீர்னு பார்த்தா பஸ்ல தான் டிராவல் பண்ணுவாங்க. உடனே காதல். அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்கு வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து மனம் சொல்லக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சடன் சந்திரன். காதல். கடகராசிக்காரருக்கு திடீர்னு காதல் அமையும் அப்படிங்கிற மாரி அப்படியே இருக்கு. பார்த்தோனே ஈர்க்கப்பட்டுருவாங்க. ஆ இமிடியேட் எல்லாமே வந்து எனக்கெல்லாம் வந்து ஓகேவா? இல்லையா? இமிடியேட்டா சொல்லு. நாள இப்பவே சொல்லு. நாள் கணக்குல நம்மளால தாங்க முடியாது அப்படின்ற கூடிய ஆட்கள். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியனோட வீடா இருக்கும். அப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஓகே. நெறைய பேருக்கு வந்து இந்த டிராவல்ல போயிட்டே இருந்தோம். நாங்களும் நல்லா படிச்சிருந்தோம். திடீர்னு ஒரு டிராவல் போனோம். அப்பமா போம்போது தான் எங்களுக்குள்ள ஒரு லவ் மலர்ந்துச்சு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஒரு ட்ரிப் இல்லன்னா எங்களுக்குள்ள இந்த லவ் லைஃபே இருந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆமா. ஸோ அந்த மாரி ஒரு ட்ரிப்ல வந்து உங்களுக்கெல்லாம் காதல் அப்படின்றது வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாவே வந்து இந்த ஊர் சுத்தி பயவலைகன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர் எதிர்பார்ப்பாங்க. பைக்ல டிராவல் பண்றது, ரொம்ப தூரம் டிராவல் பண்றது. இந்த பீச், தண்ணி, அ இந்த ட்ரக் ஏறுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட்டா அத புரிஞ்சுகிட்ட பிள்ளைகளா இருக்கும். சுதந்திரத்த விரும்புவாங்க. ஜாலியா இருப்பாங்க. அதான் ஜோடி பார்த்தா வந்து ஊர் சுத்துற ஜோடி. ஊர் சுத்தி கப்பிள்ஸ். அவங்க தான் வந்து கடகராசி இதுக்கு ஒரு கப்பிள்ஸ். பாட்டு கூட போட்டுக்கலாம். ஆ. எப்படின்னா நம்ம சிம்பு சாரும் இவங்களும் ஒரு பாட்டுல தள்ளி போகாதே! அந்த பாடல் மாரி பைக்லயே நீங்க ஊர் சுத்துவீங்களா? ஸோ கடகராசிக்காரர்களுக்கு காதல் வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பிரேக்கப் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கா? இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆளு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தடைகளும் வரும். தடை அதை உடைன்னு அவங்களுடைய மனச தெளிவா வச்சுட்டாங்க அப்படின்னா, தெளிந்த நீரோடையா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. கலங்கிய குட்டையா இருந்தாங்கன்னா, எங்களுடைய லைஃப் மாட்டிக்கும். அதுல ரொம்ப கவனமா தீர்க்கமா தெளிவா இருக்கணும். நம்மளே முடிவெடுக்க குழப்பிக்கிட்டு, நான் சரியான பாதையில தான் போறேன்னு நம்மட்ட கேட்டா, நமக்கு எப்படி பதில் சொல்ல முடியுன்ற மாரி, இவங்களோட மனசு வந்து நிலையற்றது. தெளிவா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னே இருப்பாங்க. சரியான குழப்பவாதிகள். ஸோ தெளிவான முடிவ கரெக்ட்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை தெளிஞ்ச நீரோடையாவே இருக்கும். அதுல எதுவும் மாற்றம் இல்ல. சிறப்பு. ஸோ கடகராசிக்காரருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? காதல் எந்த இடத்துல போய் ஆரம்பிக்கும், எந்த இடத்துல முடிக்கும்? திடீர்னுலாம் காதல் மலரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த ராசிகள்லாம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா.